வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடி சட்னி இல்லாத டயத்தில் இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. இதை வீட்டிலையே ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஃபஸ்ட்டு இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேங்க, வெள்ளை உளுந்து. இது கூட அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளுங்க. நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன், இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் 10லேருந்து 15 வரமிளகாங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்புங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது இந்த இட்லி பொடிக்கு நல்ல வாசனையும் கொடுக்கும், அதே நேரத்தில் செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, அதை நான் காட்ட மறந்துட்டேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம இட்லி பொடி செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் முதல்ல கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு வறுப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் முதல்ல கடலைப்பருப்பை பாதி வறுத்துட்டு அதுக்கப்புறமா உளுந்து சேர்த்து வறுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து வர்ற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபடணும், செவந்து வெந்தால் தான் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவு பாதி வறுபட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து சேர்த்துக்கலாங்க. உளுந்து சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த பருப்பில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் சுத்தமாக போயிடணுங்க, அந்தளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். எந்த அளவு நல்லா வறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இட்லி பொடி நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா செவந்து வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து நம்ம இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அதே பேனை அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளை சேர்த்து வறுத்துக்கலாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். இந்த எள்ளு நல்லா வெடித்து வரணுங்க, அந்தளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த அளவு நல்லா வெடித்து வர்ற வரைக்கும் இதை வறுத்துட்டு இதையும் அதே பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. மறுபடியும் அதே பேன் அடுப்பில் வச்சு நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலையும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலை எல்லாம் நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கருவேப்பிலை எல்லாம் சுருண்டுருச்சு, வரமிளகாயும் நல்லா முறப்பாக வறுபட்டுருச்சுங்க. இதையும் மாற்றி எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா சூப்பராக வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூளையும் உப்பையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிடலாங்க. இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இட்லி பொடி கொஞ்சம் முறப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதனால் இதை நம்ம ஓரளவு நல்லா மணல் மாதிரி நெருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பொடி அரைச்சாச்சு. பாருங்கள், நம்மளோட பொடி எந்தளவு சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவு பொடி நல்லா நறுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி பொடி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடி நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு 2 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாங்க. இந்த இட்லி பொடியை சூடான இட்லி அல்லது தோசையோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியே ஒரு சூப்பரான இட்லி பொடியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.